Good morning, champion. This is Professor Austin from Government College of Technology. I am taking the champion ஐந்துரை ஆளாக இன்னைக்கு பார்க்க போனால் டிஎன்பிசியில் ஏற்கனவே கேட்ட கேள்விகள் தான் பார்த்துட்டு இருக்கோம். இது டிஎன்பிசி ஏசிஎஃப் 2012 கேட்கப்பட்ட கேள்வி. என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? In which of the following turning process tool does not travel parallel to the pendule axis? Pendule axisக்கு வந்து parallel travel ஆகாத does not இது not question. த்ரெட்டிங்ல வந்து parallel தான் இது ஆகும். இன்டர்னல் போரிங்ல வந்து parallel தான் மூவ் ஆகும். டேப்பர் டர்னிங் பை ஆஃப்செட்டிங் டெயில் ஸ்டாக் மெத்தட்லயும் parallel தான் மூவ் ஆகும். ஆஃப்செட் வந்து மாறி மூவ் ஆகும்னு நினைப்போம். அது வராது. நேரா தான் மூவ் ஆகும். ஆனா டேப்பர் டர்னிங் பை யூசிங் அட்டாச்மெண்ட் வந்து டு ரிலேஷன்ஷிப் வந்து அது நேரா மூவ் ஆகாது. ஸோ நாட்னு கேட்கறதுனால டி இஸ் த ரைட் ஆன்சர். டேப்பர் டர்னிங் பை யூசிங் அட்டாச்மெண்ட் டு கைட் ரிலேஷன்ஷிப் வந்து நேரா மூவ் ஆகாதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது நெக்ஸ்ட் வந்து டிஎன்பிசி ஏசிஎஃப் 2012 கேட்ட கொஸ்டின் தான். Consider the following statement. Silicate bonded abrasive wheel more efficient than the vitrified bonded abrasive wheel அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஸ்டேட்மெண்ட் 2 வந்து silicate bonded wheels being weaker allow the abrasive grains to fall off the exposing fresh grain to workpiece. ஸோ இது என்னன்னா சிலிகேட் பாண்ட் அப்ரசிவ் வீல் மோர் எஃபிஷியன்ட்டாக இருக்குன்னு சொல்றாங்க. ஆமாம் உண்மைதான். விட்ரிஃபைட் பாண்டை விட அது மோர் எஃபிஷியன்ட்டாக தான் இருக்கும். அது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிலிகேட் பாண்டட் வீல்ஸ் வந்து பீங் வீக்கராக இருக்கனால இட் அலோவ் த அப்ரசிவ் கிரெயின் ஃபால் ஆஃப் த எக்ஸ்போசிங் த ப்ரெஸ் கிரெயின் டு த ஒர்க் பீஸ்க்கு போகும்போது ப்ரெஸ் கிரெயின் போகிறதுனால அது வந்து அந்த காரணத்தினால அமைதுன்னு சொல்றாங்க. ஸோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். செகண்ட் இஸ் ரீசன் ஃபார் ஒன். அப்போ ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? Which is incorrect? A half cutter. Option A rotate about its axis during cutting. Option B moves axially after air blank has made one direction. Option C moves into the workpiece during the speed. Option D moves parallel to the axis of workpiece during cutting. ஸோ ஆஃப் கட்டரை பற்றி சொல்கிறாங்க. இது இன்கரெக்ட் கேட்குறாங்க. இதுவும் நாட் கொஸ்டின் மாதிரியே தான். 3 கரெக்ட் 1 தப்பு. ஆஃப் கட்டர் என்னெல்லாம் பண்ணும்? இட் ரொட்டேட் அபவுட் தி ஆக்சிஸ் டூரிங் கட்டிங். உண்மைதான். அப்படியே சுற்றும். மூவ்ஸ் ஆக்சுவலி ஆஃப்டர் த கியர் பிளாங்க் ஹஸ் மேட் ஒன். ஒரு ரொட்டேஷன் பண்ணா அப்படி ஆக்சுவலாக நகர ஆரம்பிக்கும். அது உண்மைதான். மூவ்ஸ் இன்டு ஒர்க் பீஸ் டூரிங் ஃபீட். ஃபீல்டில் வந்து ஒர்க் பீஸை நோக்கி போகும். ஆனால் மூவ்ஸ் பேரலல் டு த ஆக்சிஸ் ஆஃப் ஒர்க் பீஸ் டூரிங் கட்டிங்கிறது தப்பு. இது வந்து மூவ்ஸ் ஆக்சுவலி ஆஃப்டர் த கியர் பிளாங்க் ஹஸ் மேட் ஒன் ரொட்டேஷன் கரெக்ட். இது ஆப்ஷன் டி இஸ் த ராங் ஆன்சர். மூவ்ஸ் பேரலல் டு த ஆக்சிஸ் ஆஃப் ஒர்க் பீஸ் டூரிங் கட்டிங்கிறது ராங் ஆன்சர். இந்த 3 மோஷனும் ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து கியர் ஆப்னிங்ல நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இது ரொட்டேட் அபவுட் இட் ஆக்சிஸ் டூரிங் கட்டிங் உண்மைதான். மூவ்ஸ் இன்டு த ஒர்க் பீஸ் டூரிங் ஃபீட் உண்மைதான். மூவ்ஸ் ஆக்சுவலி ஆஃப்டர் த கியர் பிளாங்க் ஹஸ் மேட் ஒன் ரொட்டேஷன். 3 உண்மைகள் இருக்கு. ஒரு பொய் என்னன்னா மூவ்ஸ் பேரலல் டு த ஆக்சிஸ் ஆஃப் த ஒர்க் பீஸ் டூரிங் கட்டிங் வந்து பொய். இந்தியன் ஸ்டாண்டர்ட் படி டிஎன்பிசி ஏஇல 2018 கேட்டிருக்காங்க. என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? The Indian standard marking system for a grinding wheel is read as WA46 K5 B17. The alphabet K denotes. ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் W வந்து WA. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏன்றது அப்ரசிவ் டைப், 46 வந்து கிரெயின் சைஸு, K வந்து ஸ்ட்ரக்சரு, K வந்து கிரேடு, 5 வந்து ஸ்ட்ரக்சரு, B வந்து பாண்டு. ஸோ இப்போ K தான் கேட்டிருக்காங்க. இங்கே K வந்து நமக்கு வந்து இட்ஸ் அ கிரேட். அப்படின்னா இட் ரெப்ரசென்ட் ஆர்டினஸ் அப்படின்னு அர்த்தம். கிரேட்னா ஆர்டினஸ் குறிக்கும். ஆர்டினஸ் இஸ் ரெப்ரசென்ட் பை தி ஆல்பபெட் அப்படின்ற ஒரு கேள்வி கூட நம்ம பார்த்துக்கலாம். அடுத்த கேள்வி டிஎன்பிசி ஏசிஎஃப்ல 2012 கேட்ட கொஸ்டின். என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? Lapping, coning, extra are which of the following types of machining process? ஸோ என்ன இதுனா ஹை ஸ்பீட் அப்ரசிவா, லோ ஸ்பீட் அப்ரசிவா, மீடியம் ஸ்பீட் அப்ரசிவா, லார்ஜ் மெட்டீரியல் ரிமூவலாக இட் இஸ் லோ ஸ்பீட் அப்ரசிவ் அப்படின்றது நம்ம தெரியும். லாப்பிங் அண்ட் ஆனிங்னா லோ ஸ்பீட் அப்ரசிவ் டைப் கிரைண்டிங் ஆப்ரேஷன், சர்ஃபேஸ் ஃபினிஷிங் ஆப்ரேஷன் தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா ப்ரீவியஸ் இயர் மிஷினில் கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஐந்துரை அதுக்கு தேங்க்யூ சொல்லுவோம். தேங்க்யூ சாம்பியன். தேங்க்யூ சார்.